காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். தகவல்களோடு செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். இஸ்மாயில், விவசாயிகள் என்ன காரணத்திற்காக சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க, என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? ஆனந்தி, காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் அருகேதான் இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் லோகநாதன் அந்த காட்சியினை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். வந்தாவாசி காஞ்சிபுரத்திலிருந்து முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பச்சை துண்டு அணிந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது மத்திய அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களும் மாநில அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு விவசாயிகளிடம் இருந்து நெல்லை கொள்முதல் செய்தார்கள். அதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகிற நிலையில NCCF சொல்லக்கூடிய மத்திய அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான பணத்தை தற்போது வரை விவசாயிகள் வங்கி கணக்கில் வழங்காததால் தற்போது இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, தொடர்ச்சியாகவே ஏற்கனவே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இவர்கள் இதே பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த சாலை மறியலானது கைவிடப்பட்டது. தற்போது மீண்டும் இன்று திங்கட்கிழமை முக்கிய நாளாக இருக்கக்கூடிய திங்கட்கிழமை அன்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் பகுதியில் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனந்தி, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான பணம் 2 மாதமாக வழங்கப்படவில்லை என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி இஸ்மாயில்.